தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போறாங்க? கண்டிப்பா. தனுசு வந்து பாத்தீங்கன்னா, காலபுருஷனுக்கே 9வது ராசி. அப்ப ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். ஆனா தனுசு வந்து சொல்றாங்க, என்னோட வாழ்க்கைய ஒரு நாள் வாழ்ந்து பாரு. நாங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளா? நாங்களா? ஆமா, நாங்களா? நீங்களா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உண்மையாவே அவங்க பாக்கியசாலிகள் தாம்மா. ஏன் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, தனுசுவா பொறக்கிறதே ஒரு பாக்கியம். அதை வச்சு சொல்றோம். அதுவே பாக்கியம். அதுவே பாக்கியம்பா. ஏன்னா நீ நல்லவனா இருக்கியே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமாம்மா, நல்லவங்களா இருந்து நாங்க கண்டது என்னையா, நல்லவங்களா இருக்கிறதே நீங்க கண்ட ஒரு பெரிய ஒரு நல்லது அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். அம்மா, நம்மள நினைச்சு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, இஃப் யூ ஆனஸ்ட், நம்மளுக்கு அந்த பெருமை அப்படின்றது இருக்கும். நான் யாரையும் இது வரைக்கும் ஏமாத்தலப்பா, யாரோட காசு ஆசைப்படல, யாரையும் ட்ராப் பண்ணல, வாழ்க்கையும் கெடுக்கல, யாரையும் கெடுக்கல, யாரோடைய வாழ்க்கையும் கெடுக்கல. நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி யாரையும் அடிச்சு நான் முன்னேறல, என்னுடைய திறமையினால நான் முன்னேறினேன். இதுவே பெரிய பிளஸ் இல்லம்மா. அந்த மாதிரி தனுசுல நீ பிறக்கிறதே பெரிய பிளஸ், நீ நல்லவனா இருக்கிறதே பெரிய பிளஸ். இப்படிதாம்மா நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்ப அதுக்கும் மேல தனுசு அப்படின்னும் போது குருவோட ராசியம்மா. பூர்வ புண்ணியங்கள் நிறைய இருந்தாதான் குருவோட ராசியில பிறக்க முடியும். அப்ப பூர்வீக ஒரு குட் எஃபெக்ட்ஸ் இருந்தா, நல்ல கர்மாக்கள் இருந்தாதான் நம்ம குருவோட ராசியில பிறக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப மீதி பேர்லாம் கெட்ட கர்மாக்கள் செஞ்சிருக்காங்க அப்படி சொல்ல வரல. நாங்க ஏன் தனுசுல பிறந்தோம் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்காக வரிகள் இது. மீதி எல்லாம் எங்களை கம்பேர் பண்றேன், நாங்களா அப்ப கேட்டவங்களா அப்படிலாம் கேட்க கிடையாது. ஆமா, அப்படி பார்த்தா நானே ரிஷபம், நானே வந்து தனுசை பத்தி சொல்லக்கூடாது, நானே தனுசை பார்த்து வருத்ததான் பண்றேன் இல்லையா? அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குமா. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் தனுசுல பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாக்கியம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல சிறந்த ஆசான்மா. பொதுவாவே ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தை இருக்கு அப்படின்னா, இப்ப நீ என்கிட்ட சிஷ்ய வந்து சேர்ற அப்படின்னா, நான் மொத்தத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன். சீக்ரசிஸ் அப்படின்னு. ஏன்னா குரு மிஞ்சின சிஷ்யா ஆயிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா தனுசுக்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது. எனக்கு என்ன வித்தை தெரியும், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வித்தையை கத்துட்டேன், நீ வந்து ஏன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப ஃப்ளூயன்ட் நான் சொல்லி கொடுத்துருவேன். சரி, கத்துக்கிட்டு போ, என்ன விட பெரிய ஆளா இரு, நல்லா இரு. நீ பெரிய ஆளா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். அதுதான் தனுசு. ஒரு சிறந்த ஆசா, உபயராசி, ஆண் ராசி. பட் ஆனா அப்படிப்பட்ட தனுசுக்கு இந்த காலபுருஷனுக்கு கார்னர் ராசி, ஃபேமிலியில நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். இவங்க ஒரு கார்னர் இல்லைங்களா, குடும்பத்துல பெருசா நிம்மதி இருக்காது. எல்லாருமே இவங்களை வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவாங்க, புகழ்வாங்க. இவங்க எந்த ஏரியால இருக்காங்கன்னா, அந்த ஏரியால இருக்க 4 பேருக்காவது இவங்களுக்கு தெரியும். கம்மி சொல்லணும் அப்படின்னா 40 பேருக்காவது இவங்களை தெரியும். ஏன் அப்படின்னா, யார் என்ன ஹெல்ப்னாலும் ஆத்மார்த்தமா உதவுவாங்க. எனக்கு காசு கொடுத்து உதவணும்னு இல்லை, என்னோட புத்திசாலித்தனத்தை ஒரு கொடுத்து உதவுறேன். இதுதான் தனுசு. அப்படிப்பட்டவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, யார் இவங்க கிட்ட ஆதாயம் அடைஞ்சாங்களோ அவங்களே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட் வேலை செய்வாங்க. அப்பவே இருந்துட்டு குளிப்பறிக்க இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க அடுத்தவங்க கேட்டாங்கன்னு செய்வாங்க, தெரிஞ்சாலும் செய்வாங்க. அதுதான் என்னோட நல்ல குணம். இப்ப நம்ம கோடாலி வச்சு தீட்டுவாங்க, பாத்துக்கீங்களா? தீட்டிட்டு எந்த மரத்துல தீட்டாங்களோ அந்த மரத்துல வெட்டுவாங்க. இது நல்லா கூரா இருக்காது. அந்த கதை தான் தனுசோட கதையும் அப்படின்லாம். ஆனா குடும்பத்துல இவங்களுக்கு வந்து பாருங்க, மனைவி சொல்லுவாங்க அந்த மனுஷன் பொழைக்க தெரியாது, பிள்ளைங்க சொல்லும் யார் மாதிரினாலும் இருக்கலாம், எங்க அப்பா மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது, எங்க அம்மா மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில நிராகரிக்கப்பட்ட தனுசு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், என் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன எல்லாரும் மதிக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நான் இந்த விஷயம் செஞ்சா என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், குடும்ப சந்தோஷத்துக்காக இப்படி நிறைய விஷயங்கள் குடும்பம் சார்ந்த ஆசைகள் இருக்கு அப்படின்னு சில ஆசைகளை சனி பகவான் இப்ப நிறைவேற்றி கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது முயற்சி. தனுசு வந்து பாருங்க எப்பயுமே முயற்சி செய்வாங்க. எப்படின்னா, பொண்டாட்டியை திருத்திடணும், தனுசு ராசி பெண்கள் கணவனை திருத்திடணும், குழந்தைங்களை நல்ல பிரெயினி ஆக்கணும், மூல பலம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நல்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைடா இருக்கணும், படிக்கணும், நல்ல ஞானம் இருக்கணும், இறை வழிபாடு இருக்கணும், தெளிவு இருக்கணும், புத்திசாலித்தனம் இருக்கணும் நம்ம குழந்தைங்க அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி தனுசு. எதுலனாலும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். என் புள்ள படிப்புல மட்டும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். தனுசு ராசி அம்மா ஒத்த காலில் நிற்கும், என் புள்ள படிக்கணும், என் புள்ள டாக்டரா தான் ஆகணும், என் புள்ள வந்து வெளிநாட்டுல தான் போய் படிக்கணும். நீ என்ன என் புள்ளைய படிக்க வேணாம்னு சொல்றது? எதுலனாலும் நீ பேசு, நான் அமைதியா இருக்க. படிப்புல மட்டும் நீ தலையிடாது. என் பையன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். இப்படி எல்லா விதத்திலயும் பிள்ளைங்களோட லைஃப்காக, அவங்களோட ஒரு குட் லக்குக்காக நிறைய பாடுபடுறவங்க தனுசு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி பல முயற்சிகள் செஞ்சு தோல்வியை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பல முயற்சிகள்ல சில முயற்சிகள் இப்ப நிறைவேறும். யூஜி வந்து பிள்ளைய வந்து வெளிநாட்டு கடைக்கு அனுப்பலாம் அப்படின்னு அம்மா வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அதுக்கு மேல குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, வெளிநாட்டுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைய அனுப்புங்க, அது நல்லா வருமா, திரும்பி கெட்டு போயிடாது அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க.
எந்த புள்ள நீ பீரோக்குள்ளே போட்டு வச்சிருந்தாலும் அது வந்து கெட்டுதான் போயிடும், கெட்டு போடணும்னு இருந்தா. ஆமா நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ எங்க வெளியே சுத்த விட்டாலும் புள்ள நல்லா இருக்கும். அது பிள்ளைங்களோட மனசு வந்து அதுக்கு காரணம். கண்டிப்பா அவங்க கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. நீ வந்து யாரையும் வந்து ஒழுக்கமா வளர்க்க முடியாது. கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஆமா, ஒழுக்கமா வைக்க முடியாது. நம்ம ஒழுக்கமா வளர்க்கலாம். பிள்ளைய ஒழுக்கமாவே கடைசி வரைக்கும் இருக்கா நீ பாத்துட்டேவா இருக்க முடியும்? இல்ல. முடியாது. அவங்களுக்கா தோணும் இல்லையாம்மா? அப்ப அந்த மாதிரிலாம் சொல்லி யூஜில வெளிநாட்டுக்கு போறத தடுத்து இருந்தாங்கன்னா இப்ப பிஜி அந்த பிள்ளை அழகா வெளிநாட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி இந்த தனுசனுடைய முயற்சிகள், பல முயற்சிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா சில முயற்சிகள் இந்த காலகட்டம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இது வக்ரகதி அடைஞ்ச சனி உச்ச குருனோட பார்வையில, அதுக்கும் மேல அர்த்தாஷ்டம சனிமா இவங்களுக்கு. அர்த்தாஷ்டம சனியா வந்ததுல இருந்தே தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் அப்படின்றது கொடுத்தாரு. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது கொடுத்தாரு. வேலை செய்யற இடத்துல என்னை விட அறிவு கம்மி, என்னை விட திறமை கம்மி, அவன் என்ன கார்னர் பண்றான், அவன் என்ன ஓவர் ரைட் பண்றான், இதை என்னால தாங்க முடியல. தனுசோலத்தை தாங்க முடியாது. அதே மாதிரி குடும்பத்துல எப்பயுமே பிரச்சனை தான். இப்ப கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு. சமுதாயத்துல பெருசா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆதாயம் அடைஞ்சவங்க என்ன வந்து ட்ராப் பண்றாங்க, இப்படி எல்லாம் ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க. அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சு குருனோட உச்ச பார்வை இருக்கிறது பெரிய பிளஸ். அதுக்கும் மேல நம்ம சொன்ன நல்லது, சில நல்லது அவர் செய்ய போறார். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில. கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, குருனோட பார்வை இல்லையா? அப்ப என்ன நடக்கும்? திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல நல்லா தான் பழகுறாங்க. ஆனா என் மனசு ஏதோ சொல்லுது, இன்ட்யூஷன் இருக்கு, ஏதோ தப்பு நடக்குது. திருப்பி என்ன சுத்தி ஏதோ பின்னாடி வேலை செய்யறாங்க. பேக் எண்ட் வேலை அப்படின்றது நடக்கும். பேக் எண்ட் வேலை நடந்தா என்ன, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க வாழ்க்கையில உங்களுக்கு காலை வாரி விடுறதுக்கு. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்யட்டும், உங்க பாட்டுக்கு நீங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, எல்லாமே நல்லதுதான் நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம்? சிவ வழிபாடுமா. தனுசு எப்பயுமே சிவனை வழிபாடு பண்ணு. உனக்கு மனசு லைக்கல அப்படின்னாலும் சிவன் கோயில்ல போய் உட்கார், நல்லது. கண்டிப்பா மேம், சிவ வழிபாடு நல்லது தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. சோ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.